ஒன்றிணைந்தால்தான் அதிமுகவுக்கு பலம் என்றும் பிரிந்து நின்றதால்தான் வாக்குகள் சிதறி தோல்வியை சந்தித்தது எனவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை காணலாம். பழைய அதிமுகவா இருக்கா, பலம் குன்றியதா பார்க்கலையா நீங்க? இல்ல, அவங்க கட்சிக்குள்ள ஒரு பிரிவு இருக்குது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். அது அவங்க உட்கட்சியுடைய விஷயம். அவங்க எல்லாரும் ஒன்னா சேர போறாங்களா இல்லையா என்பது அவங்க எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. அதனால நிச்சயமாக இனி வருங்காலங்களில் எப்படி அவங்க கொண்டு போகின்றாங்க அப்படின்றத அதிமுக முடிவெடுக்கணும். ஒரு தோழமையா சொல்லணும் அப்படின்னா அவங்க எல்லாம் ஒன்று சேர்றது அவங்களுக்கு பலம் தரும் நினைக்கிறீங்களா? இப்போ 4 பேர் இருக்கோன்னா 4 ஒன்றா சேர்ந்தது தான் பலம். இது எல்லாருக்கும் இது ஒரு சின்ன கால்குலேஷன் தானே. நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு படிக்கிறோம்ல, 1+1 = 2. அப்போ ஒன்றா இருந்தால் பலம் தான். ஸோ 4 பிரிஞ்சு இருக்கிறப்போ கொஞ்சம் பலம் குறைவு தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஒன்று சேர்ந்தா பலம் சேர்க்கும் கண்டிப்பாக. இப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கிறதுன்றது எப்படிங்க, இப்போ 4 பிரிஞ்சு இருக்கிறங்கிறப்ப அதுக்கான அர்த்தம் இருக்கு இல்லையா, அதில் மாற்று கருத்து கிடையாது. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாம் சேரும் போது இந்த அணிக்கான பலம் கூடும். இல்லை, அதுதானே அதிமுக. அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்போ என்ன அதிமுக ஒட்டுமொத்தமாக ஒன்றா இருந்தப்போ ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருந்தது. இப்போ அவங்க அங்கிருந்து தானே பிரிஞ்சு 3 பேர் நிற்கிறாங்க. அதோட விளைவை நம்ம இந்த எலெக்ஷன்ல பார்த்தோம்ல, குறிப்பா தென் மாவட்டங்கள்ல டெல்டால உங்களால உணர முடிஞ்சதில்ல? எல்லாமே வாக்குகள் ஏடிஎம்கே வாக்குகள், ஆன்டி டிஎம்கே வாக்குகள் பிரியுது. ஆமா, இப்ப பாருங்க, ஒரு கூட்டணிங்கிறப்ப எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறப்போ அந்த கூட்டணி பலத்துக்கான ஓட்டு விலகும். பிரிந்து இருக்கும்போது ஓட்டுகள் சிதறுவது இயற்கை தானே. அந்த வகையில் நிச்சயமாக தென் மாவட்டங்களில் ஓட்டுகள் சிதறியது என்பது உண்மையான ஒரு விஷயம்தான். ஒன்று சேர்ந்தா திமுக வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, மிகப்பெரிய அளவில். ஏன்னா இன்னைக்கு திமுக ஒன்று சேர்ந்தாதான் திமுக வீழ்த்த முடியுமான்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக தேமுதிக அதிமுக இருந்தாலும் வீழ்த்த முடியும் 2026. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.